ஓகே, ஸோ தட் வாஸ் அபவுட் ரீகாம்பினேஷன். சரியா, அதுக்கப்புறம் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று வருது. அண்ட் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து இங்கே வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கு. சரியா, ஸோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி என்னென்னா, தி பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினன்ட் ப்ரோஜெனி in a cross is called recombination frequency. Right? So the recombination frequency is calculated by using the following formula, and data is obtained from alleles in coupling configuration. Okay, so இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்கு. அந்த டேட்டா வச்சுட்டு வந்து எடுத்திருக்காங்க இல்லையா. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 49 மியோசிஸ் வித் நோ கிராசிங் ஓவர்ஸ். இங்கே கிராசிங் ஓவர் நடக்கலைன்னா we will say there is a recombination factor will be 0. இதில் 49 எடுத்திருக்காங்க. ஸோ 49 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்து 0/49. சரியா, that will be 0. ஸோ recombination frequency for this A diagram of 3.14 figure is 0. சரியா, அதே நம்ம வந்து B diagram எடுத்துக்கிட்டோம்னா ரைட்டா. ஸோ இங்கே எப்படி இருக்குது, ஸோ we have like 4 இருக்குது, மொத்தம் 4 ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் 4 ப்ராடக்டில் வந்துட்டு there are 2 recombinant. சரியா, ஸோ 50% நம்ம recombinant சொல்லலாம். சரி, இங்கே நம்பர்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கேன். நம்பர்ஸ் கொடுத்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் பாருங்கள், இங்கே 12. சரியா, அண்ட் கீழே வந்துட்டு டோட்டல் நம்பர் இஸ் 100. ஸோ த பர்சன்டேஜ் இஸ் 12%. ரைட்டா, திஸ் இஸ் an எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டா, ஓகே. தென் தெர் இஸ் a map distance. ஓகே, so there is a map distance, and map distance சொல்லும்போது என்னென்னா, map distance is drawn made using the recombinant frequency base பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். சரியா, so the unit of distance in a genetic map is called a map unit or MU. சரி, MUன்னு சொல்கிறோம். ரைட்டா, so a one map unit is equivalent to 1% of crossing over. இல்லையா, 1% of crossing over பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு map unit சொல்கிறோம். so when you say one map unit எங்கேயாச்சும் போட்டிருக்காங்கன்னா மீனிங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 அலீல்ஸ், சரியா, A and B அலீல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 மேப் யூனிட் போட்டோம்னா A and B அலீல்ஸ் சேர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து 1% இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, ஸோ மொத்தம் ப்ரோஜனி வந்துச்சுன்னா அந்த ப்ரோஜனி வந்து 1% வந்து A and B அலீல் இருக்கிற சான்ஸ், அதாவது A and B சேர்ந்து வர சான்ஸ் வந்து 1% இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, ஸோ ஒன் மேப் யூனிட் இஸ் ஆல்சோ கால்ட் as a சென்டிமார்கன். சரியா, சென்டிமார்கன்னு சொல்லுவோம். இன் ஆர்டர் ஆஃப் த சயின்டிஸ்ட் T.H. மார்கன். ட்ராசோஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, him. சரியா, so T.H. Morgan, and 100 centimorgan is equal to 1 Morgan. ரைட்டா, so 100 centimorgan is equal to 1 Morgan. ரைட்டா, so இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. For example, a distance between A and B gene is estimated to be 3.5 map units. சரியா, 3.5 map units சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன மீனிங்னா, it is equal to 3.5 centimorgan. சரியா, 3.5 centimorgan சொல்லலாம், or 3.5% of recombination சொல்லலாம், or 0.35. and if you percentage நீங்கள் வந்து டிவைட் பண்ணி 100/100 you divide, you get 0.035 recombination frequency சொல்லலாம். சரியா, அப்போ இந்த ரெண்டு ஜீன்ஸ்க்கு நடுவில் வந்து recombination frequency இருக்கு இல்லையா, frequency that they recombine is 3.5%. இல்லையா, இங்கே டயக்ராம் வச்சு நம்ம பார்த்தோம்னா A and B க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 3.5 சென்டிமார்கன் போட்டிருக்கு. சரியா, that means 3.5% of chances that the progeny will have allele A and allele B. Right? அதே B and C க்கு நடுவில் பார்க்கும்போது there is 7.5% chances. சரி, and C and D க்கு பார்க்கும்போது 5.5% chances. அப்புறம் வந்து A and D க்கு நடுவில் எவ்வளோ வந்திருக்குன்னா, if you add all, சரியா, A and D சேர்ந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் என்னென்னா, இந்த நடுவில் நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்ல, இந்த பர்சன்டேஜ் ஃபுல்லாக சேர்த்து வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A and D க்கு நடுவில் எவ்வளோன்னு வரும். அதே மாதிரி A and C க்கு நடுவில் எவ்வளோன்னா, அப்போ வந்து A and C க்கு நடுவில் இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே எவ்வளோ வருது, 11% இருக்குது இல்லையா. ஸோ 11% சான்சஸ் ஆஃப் A and C டுகெதர். சரியா, இங்கே வந்து ஒரு 15.5 வரும் இல்லையா, 11.5 ஓகே, 16.5% சான்சஸ் for A and D. Right, so I hope you understand. Then B and D க்கு நடுவில், அப்போ நீங்கள் B and D க்கு நடுவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். B and D க்கு நடுவில், அப்போ B and D க்கு நடுவில் எவ்வளோ இருக்குது, 13%. ஸோ B and D க்கு நடுவில் 13%. ரைட்டா, ஸோ that's the story. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா, ப்ரோஜனி இருக்கு இல்லையா, ஒரு ப்ரோஜனி வந்திருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ப்ரோஜனி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த 100ல் வந்து 3.5 சொல்கிறது கஷ்டம். ஸோ ஒரு 1000 வந்துச்சுன்னா
ஆர் லெச்சோ இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து பர்டிகுலர் ஒரு அலியில் காட்டுது, ஏஎன்பி அலியில் ஃபீனோடைப் எவ்வளோ காட்டுது காட்டும் போது there will you see a percentage. சரி ஒரு பர்சன்டேஜ் பார்ப்போம், லைக் 3.5% பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ 3.5% சொல்லும் போது மேப் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்க மேப் டிஸ்டன்ஸ் வந்து 3.5 சென்டிமார்கன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடுவோம். சரி, அண்ட் மேப் டிஸ்டன்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் சின்ஸ் யூ ஆல்ரெடி நோ தட் அலீல்ஸ் ஆர் லீனியர்லி அரேஞ்ச். லீனியர்லி ஒரு நம்ம குரோமோசோம் எடுத்துக்கிட்டோம்னா குரோமோசோமில் வந்துட்டு அலீல்ஸ் வந்து லீனியர்லி அரேஞ்சாக இருக்கும், ரைட்டா, லைக் ஐ டோல்ட் யூ. ஸோ அலீல் வந்து லைக் ஏ அலீல், பி அலீல், சி அலீல் அண்ட் டி அலீல் அப்படி இருக்கும். ஸோ வித் மேப் யூனிட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இதுக்கு ரெண்டுக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு தெரியும். சரியா, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா மேப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினேஷன் ஆகிற சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா, ஸோ தி ஹையர் த மேப் யூனிட், the higher the map unit, between two alleles, the chances of recombination will be higher. Recombination will be higher இல்லையா, எவ்வளோ அதிகமாக இருக்கும் சான்ஸ் ரீகாம்பினேஷனுக்கும் அதிகமாக இருக்கும். Okay, so genetic maps can be constructed from a series of test crosses for a pair of gene called 2-point crosses. சரியா, but this is not efficient because of double crossover is missed. சரியா, okay, so என்னன்னா இந்த மேப் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா வந்து ரெண்டு அலீல் இருக்கு, டைஹைப்ரிட் கிராஸ் இருக்குல்ல, அப்போ ரெண்டு அலீலுக்கு ஒன்று பார்க்கணுன்னா யூ ஹேவ் டு யூஸ் டெஸ்ட் கிராஸ் மெத்தட். சரியா, பட் சம்டைம் என்ன ஆகும்னா டபுள் கிராஸ் இருந்துச்சுன்னா மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம் வர ஸ்லைடில் வந்து பார்க்க. ஓகே, ஸோ 3-point test cross. சரியா, a more efficient mapping technique is to construct based on the result of 3-point cross. இல்லை இப்போ 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 3-point test cross இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஈஸி. சரியா, இட் ரெஃபர்ஸ் டு அனலைசிங் தி இன்ஹெரிட்டன்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் 3 alleles. சரியா, 3-point cross சொல்லும்போது அப்போ 3 அலீல் வச்சு நம்ம பண்ணுறோம். சரியா, பட் டெஸ்ட் கிராசிங் அ ட்ரிபிள் ரெசசிவ் heterozygote with a triple recessive homozygote இல்லையா. ட்ரிபிள் ரெசசிவ் வந்து ஹெட்ரோசைகோட்டுக்கும் ட்ரிபிள் ரெசசிவ் வந்து ஹோமோசைகோட்டுக்கும். சரியா, if we cross, சரியா, it will help us to find the numbers of progeny with recombination. சரியா, recombination frequency கிடைக்கும், and அதை வச்சு நம்ம வந்து மேப் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா. it enables to determine the distance between the 3 alleles and to order and the order in which they are located on the chromosome. அப்போ ரெண்டுமே காட்டும் இல்லையா. என்ன காட்டும், ரெண்டு அலீல்ஸ்க்கு வந்து இங்கே வந்து 3 அலீல்ஸ் இருக்கு இல்லையா. லைக் let's say that A, B and C இருக்கு இல்லையா. ஸோ ஆர்டரில் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் காட்டும்னா லைக் A, B and C இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு நல்ல கேப் என்னென்னு காட்டும், அண்ட் இது ஏபிசியாக தான் இருக்கா இல்லை ஏசிபியாக இருக்கா இல்லை வந்து சிஏபியாக இருக்கா அதுவும் காட்டும், ரைட்டா. ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் இஸ் 3-point test cross. சரியா, ஓகே. ஸோ டபுள் கிராஸ் ஓவர்ஸ் கேன் பி டிடெக்டட் விச் வில் ப்ரொவைட் மோர் அக்யூரேட் மேப் டிஸ்டன்ஸ். சரியா, ஸோ டபுள் கிராஸ் இருந்துச்சுன்னா we can detect them and more accurate map distances காட்டும். சரியா, so we'll see in next coming example கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்.